மாறிப்போன ரியானுக்கும் அன்ஷிதாவுக்கும் பார்த்தீங்கன்னா நேரடி நாமினேஷன் பவர் இருக்குது. அதை வச்சு அவங்க முறையே வர்ஷினியையும் முத்துவையும் நாமினேட் பண்ணாங்க. முத்து ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர், பேச்சு திறமையை வச்சு எல்லாரையுமே கவர் பண்ணிடுறாரு இந்த மாதிரி சொன்னாங்க அன்ஷிதா. இது சரியான காரணமாக தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் முத்துவை வெளியேற்றது கஷ்டம். அதனால அன்ஷிதா சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு விரயமாக்கப்பட்ட நாமினேஷன் தான். போட்டியாளர்கள் தனிப்பட்ட வெறுப்புகளை கடந்து எப்படி ஆடினா இந்த கேம் சுவாரஸ்யமாக அமையும் அப்படிங்கிறத மையப்படுத்தி யோசிக்கிறது தான் நல்லாயிருக்கும். ஆனால் அது பெரும்பாலும் நடக்கிறதே கிடையாது. மற்றவர்களுக்கான நாமினேஷன் வாக்குமூல அறையில் வந்துட்டு நடந்துச்சு. ஆண்களில் பலருமே சௌந்தர்யா மேலே கொலவெறியோட வாக்குகளை குத்துனாங்க. பெண்கள் டீம் கலவையான முறையில் குத்தியிருந்தாங்க. நாமினேஷன் காரணங்களை பிக் பாஸ் பொதுவில் சொன்னார். பெயர் குறிப்பிடாமல் அவர் சொன்னாலுமே அது யாராக இருக்கோ அப்படிங்கிறத ரொம்பவே ஈஸியாக யூகிக்கிற வகையில் இருந்ததுனால சபையே வெடித்து சிரிச்சாங்க. ஆக இந்த வாரத்தில் நாமினேட் ஆனவங்க பார்த்தீங்கன்னா ரயான், ராணவ், சிவகுமார், ஜாக்லின், ஆனந்தி, தர்ஷிகா, விஷால், பவித்ரா, சாட்சனா, சௌந்தர்யா அண்ட் அருண். வர்ஷினியும் முத்துவும் பார்த்தீங்கன்னா டைரக்ட் நாமினேஷன். இதில் ரயானும் பவித்ரானும் வீக்கான போட்டியாளர்களாக தெரியுறாங்க. வரவேற்பறையில் பெண்கள் உக்காந்துட்டு இருக்க ஆண்கள் ஏவிபி டாஸ்க் மாதிரி எதையாச்சும் யோசிச்சாங்களா அப்படிங்கிறது தெரியல. விஷாலை பார்த்தா ஒரு மாதிரியாவது அப்படிங்கிற மாதிரி போன நைட்டில் தர்ஷிகா சொன்னதை தொடர்ந்து அதை கொண்டு போய் விஷால் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஜாக்லின். மூஞ்சில் ஏதோ மாற்றம் தெரியுதே அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் போட்டுவாங்க ட்ரை பண்ண சான்ஸே இல்லை. ஏற்கனவே வாங்கின அடியெல்லாம் போதும், கிளம்புங்க, காற்று வரட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த கேட்டை உடனே மூடினாரு விஷால். ஏன்டா இப்படி இருக்க, அது ஒரு மாதிரி நல்ல ஃபீலிங் அப்படிங்கிற மாதிரி ஏற்றி விட ட்ரை பண்ணாங்க ஜாக்லின். ஆக்சுவலாக ஜாக்லின் பண்ணுற காரியத்துக்கு என்ன பேருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அண்ட் ஷாப்பிங் டாஸ்க் அடுத்ததாக ஒன்று இங்கே இருக்குது இன்னொன்று எங்கே அப்படிங்கிற அந்த கரகாட்டக்காரன் படத்தை வச்சு வாழைப்பழ டாஸ்க்கு. போட்டியில் கலந்து கொள்கிற எல்லாருக்குமே கண்கள் கட்டப்படும். ஒரு பிரிவினர் வாழைப்பழத்தை ஊட்டணும், இன்னொரு பிரிவு பார்த்தீங்க அப்படின்னா அதை சாப்பிடணும். தங்களுடைய டீமுக்கு சரியாக ஊட்டி விட்டால் 1000 பாயிண்ட்ஸ் கிடைக்கும், தப்பாக ஊட்டினா எதிரணிக்கு 1000 பாயிண்ட் போயிடும். ஸோ கண்கள் கட்டப்பட்ட நிலையில் இந்த டாஸ்க்கு காமெடியாக நடந்துச்சு. ஜெஃப்ரி வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு இங்கேயோ ஒரு மூலையில் போய்கிட்டு இருந்தார். அவரை ராணவ் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து சேர்த்தாரு. எப்போ வாழைப்பழம் வரும் அப்படிங்கிற மாதிரி முத்து பார்த்தீங்கன்னா வாயை பொழந்தபடியாக உட்காந்துட்டு இருந்தார். சிரிப்பலைகளுக்கு மத்தியில் நடந்து முடிஞ்ச இந்த டாஸ்கில் ஆண்கள் வந்துட்டு 9000 மதிப்பெண்ணும் பெண்கள் பார்த்தீங்கன்னா 11000 மதிப்பெண்ணும் சம்பாதிச்சாங்க. நான் போகிறேன் இந்த மாதிரி வழக்கம் போலவே ஷாப்பிங் டாஸ்க்குக்கு ஆர்வமாக வந்தாங்க சாட்சனா. நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க போனால் நல்லது, ஏன்னா அவங்க தான் சமையலுக்கு தேவையான அடிப்படை பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வருவாங்க. மற்றவங்க போனால் லக்ஸரி பொருட்களை அள்ளிட்டு வருவாங்க. இந்த மாதிரி ஜாக்லின் சொன்னது நல்ல பாயிண்ட்டு. ஸோ இந்த வகையில் அவங்க அன்ஷிதாவை உண்மையாக பரிந்துரைத்தாங்க. அப்போது எனக்கு சமைக்க தெரியாதுன்றீங்களா அப்படிங்கிற மாதிரி வாதிட்டாங்க சாட்சனா. ஒரு வழியாக யார் ஷாப்பிங் போகிறது அப்படிங்கிறது முடிவாச்சு. ஆண்கள் டீம்லேருந்து முத்து, தீபக், விஷாலும், பெண்கள் டீம்லேருந்து அன்ஷிதா, ஜாக்லின், சாட்சனா இவங்களும் போனாங்க. யார் யார் எதை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பெண்கள் அணி தங்களுக்குள்ளே பேசி வச்சுக்கிட்டு போனாங்க.